ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா மகளிர் உரிமைத் தொகை சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மகளிர் உரிமைத் தொகை பெறுவதில் முக்கிய விதிகளில் பார்த்தீங்கன்னா 3 தளர்வுகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அப்படிங்கிற திட்டத்தில் விடுபட்டு போனவங்களும் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனவங்களும் மறுபடியும் ஒரு டைம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு புதிய வாய்ப்பாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சிறப்பு திட்டம் மூலமாக ஜூலை 15ஆம் தேதியில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10,000 முகாம்கள் 4 மாதங்களுக்கு நடத்த போகிறதா அறிவிப்பு வந்திருக்குங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை அப்ளிகேஷன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த சிறப்பு முகாம்களில் இடம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இப்போ வரைக்கும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்துட்டுருக்குங்க. சில நிபந்தனைகளும் இதில் இருக்குது. என்னென்னா 4 சக்கர வாகனம், கார், ஜீப் போன்றவை வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில தளர்வுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய தகுதியுள்ள பெண்கள் இன்னும் அப்ளை பண்ணாமலோ இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ஷன் ஆன மாதிரி நிறைய புகார்கள் தமிழக அரசுக்கு வந்திருந்திருக்கு. அதை முன்னிலைப்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியில் இருந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்கள் மூலமாக ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கி இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வந்திருக்குங்க. ஜூலை 15 முதல் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் மனுக்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்காகவே சிறப்பு முகாம் மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆன்லைனில் மறுபடியும் உங்களுக்கு என்ட்ரிஸ் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் என்ட்ரி போட்டதுலேருந்து 45 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய மனுக்கான ஒரு ரிப்ளையும் உங்களுக்கு கிடச்சிடும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகையும் இந்த உரிமைத் தொகையும் கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதில் ஒரு சில தளர்வுகளும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 3 முக்கிய தளர்வுகள் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களை சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சேர விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அரசு மூலமாக மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களை சேர்ந்தவர்களும் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னும் உதவித்தொகை பெறாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்ட 50 வயதிற்கு மேலாகவும் திருமணமாகாத பெண்களுக்கும் இந்த ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் உள்ள பெண்கள் தவிர மற்ற பெண்கள் யாராவது இருக்கிறாங்க, தகுதியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத இந்த 3 தளர்வுகளோடு சொல்லியிருக்கிறாங்கங்க. என்ன இருந்தாலும் இப்போ ஜூலை 15 இருந்து எல்லா இடங்கள்லையும் கேம்ப் நடக்க போகுது. உங்கள் ஊரில் என்னைக்கு கேம்ப் நடக்கும் அப்படிங்கிற விவரங்கள் உங்கள் வீடுகளுக்கே பேம்ப்ளெட்ஸாகவும் அப்ளிகேஷன் ஃபார்மாகவும் கொடுக்குற மாதிரி ஒரு சிறப்பு திட்டமும் இருக்குங்க. அது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரிய வந்துடும். மறக்காமல் இந்த டைமும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் இந்த ஒரு சிறப்பு முகாமை பயன்படுத்தி நீங்கள் இந்த உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.